நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திரன் வித்யாராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இதனுடைய 332வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தேவத்தை நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அதாவது தெரியாத விஷயங்களை பேசணும்னு ஆசைப்பட்றேன். சம்பத்கரீஸ்வரின்னு ஒரு தேவதை. சம்பத்கரி அஸ்வாரூடான்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது. அதுவும் இதுக்கு ரிலேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது தனி காவல் தேவத்தை. இவன் எங்கே இருக்கா? காமாட்சி அம்மன் கோவில் இருக்கா. காமாட்சி அம்மன் கோவில் அமைந்தவருடைய காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு வெளியில் வராது. அங்கே நிறைய சன்னதிகள் இருக்குது. நிறைய காஞ்சிபுரம் போனாலே நம்ம நல்ல ஒரு வாரம் தங்கி பார்த்தா தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அட்லீஸ்ட் மினிமம் டேஸு ஒரு 3 நாளாக வேணும். அவசர அவசரமாக பார்த்துட்டு இருக்கும்போது வில் பி மிஸ்ஸிங் மெனி ஆஃப் த டெம்பிள்ஸ். அந்த மாதிரி நம்ம மிஸ் பண்ணக்கூடிய டெம்பிள் இந்த டெம்பிள் ரொம்ப வெரி 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 பவர்ஃபுல். அது சம்பத்கரீஸ்வரி, இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ 332வது வீடியோவில் இந்த சம்பத்கரீஸ்வரி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இவ யார்? இந்த சம்பத்கரீஸ்வரின்றது யாருன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இதில் அந்த காலத்தில் அந்த எல்லை காவல் தெய்வங்கள் நிறைய வச்சுருக்கேன். இந்த எல்லை தெய்வங்கள்லாம் இருக்குது. இது இந்த எல்லை தெய்வங்களில் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய தெய்வம் இவன். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வர சுவாமியின் கோவிலின் எல்லையை காத்துள்ளும் காவல் தெய்வங்களில் முதல் தெய்வமாக விளங்குகிறாள் இவள். சம்பத் காஞ்சி ஸ்ரீ சம்பத்கரீஸ்வரி தேவி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? அரசு காத்து அம்மன் பேர். அரசு காத்து அம்மன். அந்த ரூபத்தை பார்த்துடலாம் முதல்ல வாங்க. ஆக்சுவலாக இந்த ரணகோலாகலம்ன்ற யானையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற சம்பத்கரின்ற அந்த அம்பாளுடைய ரூபந்தான் இவ்வளோ. இது சம்பத்கரி தேவி. இதில் வர்றது லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய தேவதை. ரணகோலாகலம் பேர் இந்த யானை பேர். அதில் உட்காந்துருக்கா. மகாலட்சுமியோட ஸ்வரூபம்னு சொல்லுவாள் அவளை. ஆனால் காஞ்சிபுரத்தில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த சம்பத்கரீஸ்வரி தேவிக்கு 4 திருக்கரங்கள் பாருங்கள். இதுதான் 6 அடி உயரம். அவங்க கோரப்பல்லாம் இருக்கு அவளுக்கு. மேலே பாசம் டமருக்கு வச்சுட்டுருக்க. ஒரு கையில் பாசக்கயிறு இருக்குது, கபாலம் இருக்குது, இது இருக்குது, சூளை மாட்டுறதுக்கு முன்னாடி இருக்குது. அசுரம் மேலே தலை காலை வச்சுட்டுருக்க மாதிரி இருக்குது. இந்த அம்பாளுடைய கோவில். மேலே பாருங்க 3 3 6 நவதுர்கா வாட்டம் மேலே இருக்குது சன்னதிகள். அம்பாளுக்கு ஏற்றாமல் சிம்மம் கிடையாதுங்க, யானை தான் இருக்குது இந்த கோவிலில். பாருங்க இவ்வளோ மாதிரி பிரம்மாண்டமான யானை நிற்கிறது கருங்கல்ல. சம்பத்கரீஸ்வர் கோவிலில் காஞ்சிபுரத்தில் இது இருக்குது. யானை தான் தெய்வம் அவளுக்கு. இது வாகனம். பின்னாடி சூலம் இருக்குது. சம்பத்கரி சூலம் வச்சுருப்போம். யாருடைய சைடு போஸ்டர். வாசலில் இருக்கிற முகப்பு தோற்றம். நடுவில் சம்பத்கரி, இந்த பக்கத்தில் விநாயகர், இந்த பக்கத்தில் வெள்ளி தேவி சமேத சுப்பிரமணிய சுவாமி. பாருங்க, உன் கையில் சூலம், ஒரு கையில் கபாலம், ஒரு கையில் பாசம், ஒரு கையில் டமரகம் வச்சுட்டுருக்கா. கீழே யானை இருக்குது.
போர்டு இருக்கு பாருங்கள், சம்பத்கரீஸ்வரி போட்டு அரசு காத்து அம்மனை போட்டிருக்கா அந்த போர்டில். இப்போ காவல் தெய்வத்துக்கும் இந்த அரசு காத்து அம்மனுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நம்ம உலகிற்கே தாயாக விளங்குபவள் காஞ்சி காமாட்சி. அந்த தாயையே பாதுகாக்கும் தலைமை தெய்வமாக விளங்குபவள் அரசு காத்து அம்மன். சக்தி மிக்க இந்த தெய்வத்தை வணங்கி வருவோம். பார்வதி தேவி காஞ்சியில் தபம் செய்த போது அரசு காத்து அம்மன், பச்சை அம்மன், சந்தை வழி அம்மன், கருக்கினில் அமர்ந்த அம்மன் ஆகிய பெண் தெய்வங்கள் அவளுக்கு காவலாக இருந்தன. இவர்களுக்கு எல்லாம் தலைமை பொறுப்பை இருக்கிறாள் இந்த அரசு காத்து அம்மன் என்ற இந்த அம்பாள். ஸோ இவளுக்கு இந்த அது மாதிரி பேருனா இவளுக்கு இந்த தலைமை பொறுப்பு வச்சிருக்காளியாவா சோழ அரசர்களின் அரசாங்கத்திற்கு பாதுகாப்பு இருந்தாலும் அரசு காத்து அம்மன் பேர். அவங்ககிட்ட தான் அந்த கஜானாவே இருந்தது. காஞ்சிபுரத்தில் அந்த ராஜாக்களுடைய கஜானா இவ கண்ட்ரோலில் இருந்தது. அதனால் அரசு காத்து அம்மன் பேர். வலது காதில் குண்டலம், இடது காதுகளில் தோடு அணிந்திருப்பாள். இவள் வடக்கு நோக்கி அமைந்து வீற்றிருக்கிறாள். இரு கோரைப்பற்களும் 4 கரங்களில் வலது மேற்கரத்தில் உடுக்கையும் கீழ்கரத்தில் சூலமும் இடது மேல்கரத்தில் பாசம் கீழ்கரத்தில் கபாலமும் உள்ளன. ஜுவாலா கிரீடம்னா இந்த தீச்சுடர் இருக்கும். ஜுவாலா கிரீடம் அணிஞ்சிருக்காவோ. 6 அடி உயரத்தில் இருக்கும் நம்பிக்கை இடது காலால் அசுரனை வதம் செய்த கோலத்தில் அமர்ந்துள்ளாள். வடக்கு நோக்கிய தெய்வங்கள் நகரை அதுவும் தெரிஞ்சுக்கணும். வடக்கு நோக்கி ஒரு அம்மன் சன்னதி ஒரு ஊரில் இருந்தால் அந்த ஊரை காக்கிற தெய்வம்னு அர்த்தம். அது சம்பத்கரீஸ்வரி. அரசு காத்த அம்மனுக்கு சம்பத்கரீஸ்வரி என்ற பெயரும் உண்டு. சம்பத் என்றால் செல்வம், கரி என்றால் யானை. யானை மீது பவனி வந்து செல்வங்களை வாரி வழங்குவதன் பேரும் இந்த பெயர் வந்து சொல்கிறார். இதற்கு அடையாளமாக அம்மனின் எதிரில் சிம்ம வாகனத்திற்கு பதிலாக யானை வாகனம் இடம்பெற்றுள்ளது. இந்த அம்பிகைக்கு பௌர்ணமி வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு தான். ஸோ அது நடக்கிறதுங்க. வைகாசி ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அம்மன் திருவிழா வருவா இந்த ஊரில். காஞ்சிபுரத்தில் வைகாசி மாதத்துலேயும் ஆடி மாதத்துலேயும் கடைசி வெள்ளிக்கிழமை அந்த உற்சவம் மாரி இது வரும், திருவிழா வரும். இது வந்து காஞ்சிபுரம் போகிறவ தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க, நோட் பண்ணிங்க. நம்ம வந்து மனுஷா மறதி ஜாஸ்தி. அவசர அவசரம் பார்த்துட்டு வரோமே, வேறு எதாவது ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒட்டக்கன் வந்துடுவாவா, புடவை வாங்கினா போதுண்டு. அது மாதிரி இல்லாமல் இந்த சம்பத்கரியை தரிசிட்டு வந்தால் தான் வாழ்க்கையில் எல்லா நலனும் பெறலாம் சொல்லியிருக்கு. நம்ம சிஷ்ய போட்டி ஊற்றிருக்க பேர் என்ன, பள்ளிக்கரணையிலேருந்து சொல்லுவாள். பேர் என்ன, பாரதியின் பேர். அவள் எல்லாத்தையும் போயிட்டு வருவாள். பாரதியை கட்டாயம் போயிட்டு வரணும்னு சொல்லணும். இந்த வீடியோ மூலமாக அவளை ரிக்வஸ்ட் பண்ணுறேன். அடுத்த தடவை காஞ்சிபுரம் போகும்போது சம்பத்கரீஸ்வரி போயிட்டு பார்த்துருவாமா. அதை அந்த 3 சக்தி பீடத்துக்கு போக சொன்னேன். இந்த 3 இதுக்கு, இந்த ஸ்ரீபுரத்துக்கு, காஞ்சிபுரம் ஸ்ரீபுரம் ஒன்று, அடுத்து பழைய ஸ்ரீபுரம் ஒன்று, அடுத்தது வாலாஜாவில் இருக்கிற தண்டு ஸ்ரீபுரம். இந்த 3 ஸ்ரீபுரத்துக்கு போயிட்டு இருந்தால் வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற்று தரித்திரனை தூக்கி விட்டுருன்னு சொல்லியிருக்கு. இது நான் சொல்ல, பரமாச்சாரியா சொல்லியிருக்கார். அத்தடி கடைசியில் இந்த தண்டு ஸ்ரீபுரத்தை கண்டுபிடிக்க முடியலன்னா கடைசி பார்த்தா வாலாஜா மெயின் பஜார்லேயே உள்ளே இருக்குது. காஞ்சிபுரத்தோட கண்ட்ரோலில் இருக்கிறது கோவில். தண்டு ஸ்ரீபுரம் பேர். அது தண்டு ஸ்ரீபுரம், பழைய ஸ்ரீபுரம், காஞ்சி காமாட்சி. இந்த 3த்தையும் ஒருத்த பார்த்துட்டானே எப்பேற்பட்ட தரித்திர நிலையிலேருந்து விடுபடலாம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள். அது பரமாச்சாரியா சொல்லி நிறைய பேர் பார்த்துருக்கா அந்த காலத்தில். ஸோ அதையும் நான் நினைவு கூறுறேன். அடுத்த தடவை காஞ்சிபுரம் போகிறவ இந்த சம்பத்கரீஸ்வரியை பார்த்துடுவாங்கோ. என் வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற்று நல்ல பலமோடு வளரணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.